ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல். நம்ம சேனல் இன்றைக்கி பார்க்க போகிறது 10th தமிழ் இயல் 8 இலக்கணம் ரீடிங் வீடியோ பார்க்கலாம். அணி. மக்களுக்கு அழகு சேர்ப்பன அணிகலன்கள். அதுபோன்று செய்யுளுக்கு அழகு செய்வது சுவையை உண்டாக்குவன அணிகள். அத்தகைய அணிகள் சிலவற்றை பற்றி இங்கு காணும். தற்குறிப்பேற்றணி. இயல்பாய் நிகழும் நிகழ்ச்சியின் மீது கவிஞன் தன் குறிப்பை ஏற்றி கூறுவது தற்குறிப்பேற்றணி எனப்படும். எடுத்துக்காட்டு: போருளந்தெடுத்த ஆரெயில் நெடுங்கொடி வாரல் என்பன போல் மறித்துக்கை காட்ட. பாடலின் பொருள்: கோட்டை மதில் மேல் இருந்த கொடியானது வரவேண்டாம் என தடுப்பது போல கை காட்டுவது என்பது பொருள். அணி பொருத்தம். கோவலனும் கண்ணகியும் மதுரை மாநகருக்குள் சென்றபோது மதிலின் மேலிருந்த கொடிகள் காற்றில் இயற்கையாக அசைந்தன. ஆனால் இளங்கோவடிகள் கோவலன் மதுரையில் கொலை செய்யப்படுவான் என கருதி அக்கொடிகள் கையை அசைத்து இம்மதுரைக்குள் வரவேண்டா என்று தெரிவிப்பது போல காற்றில் அசைவதாக தம் குறிப்பை கொடியின் மீது ஏற்றி கூறினார். இவ்வாறு இயல்பாக நிகழும் நிகழ்ச்சியின் மீது கவிஞன் தன் குறிப்பை ஏற்றி கூறுவது தற்குறிப்பேற்றணி எனப்படும். நெக்ஸ்ட்டு தீவக அணி. தீவகம் என்னும் சொல்லுக்கு விளக்கு என்று பொருள். ஓர் அறையில் ஓரிடத்தில் வைக்கப்பட்ட விளக்கானது அவ்வறையில் பல இடங்களிலும் உள்ள பொருள்களுக்கு வெளிச்சம் தந்து விளக்குதல் போல செய்யுளின் ஓரிடத்தில் நின்ற ஒரு சொல் அச்செய்யுளில் பல இடங்களிலும் உள்ள சொற்களோடு சென்று பொருந்தி பொருளை விளக்குவதால் இவ்வணி தீவக அணி எனப்பட்டது. இது முதல்நிலை தீவகம், இடைநிலை தீவகம், கடைநிலை தீவகம் என்னும் 3 வகையாக வரும். எடுத்துக்காட்டு: சேந்தன வேந்தன் திருநெடுங்கண் தெவ்வேந்தர் ஏந்து தடந்தோள் இழிகுருதி பாய்ந்து திசை அனைத்தும் வீரச் சிலை பொழிந்த அம்பும் மிசை அனைத்தும் புல்குளமும் வீழ்ந்து. சேந்தனா சிவந்தன, தெவ்னா பகைமை, சிலைனா வில், மிசைனா மேலே, புல்னா பறவை. பாடலின் பொருள்: அரசனுடைய கண்கள் கோபத்தால் சிவந்தன. அவை சிவந்த அளவில் பகை மன்னர்களுடைய பெரிய தோள்கள் சிவந்தன. குருதி பாய்ந்து திசைகள் அனைத்தும் சிவந்தன. வலிய வில்லால் எய்யப்பட்ட அம்புகளும் சிவந்தன. குருதி மேலே வீழ்தலால் பறவை கூட்டங்கள் யாவும் சிவந்தன. அணி பொருத்தம். வேந்தன் கண் சேந்தன, தெவ்வேந்தர் தோள் சேந்தன, குருதி பாய்ந்து திசை அனைத்தும் சேந்தன, அம்பும் சேந்தன, புல்குளம் வீழ்ந்து மிசை அனைத்தும் சேந்தன. இவ்வாறாக முதலில் நிற்கும் சேந்தன, அதாவது சிவந்தன என்ற சொல் பாடலில் வருகின்ற கண்கள், தோள்கள், திசைகள், அம்புகள், பறவைகள் ஆகிய அனைத்தோடும் பொருந்தி பொருள் தருகிறது. அதனால் இது தீவக அணி ஆயிற்று. நெக்ஸ்ட் நிரல் நிறை அணி. நிரல்னா வரிசை, நிறைனா நிறுத்துதல். சொல்லையும் பொருளையும் வரிசையாக நிறுத்தி அவ்வரிசைப்படியே இணைத்து பொருள் கொள்வது நிரல் நிறை அணி எனப்படும். எடுத்துக்காட்டு: அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. பாடலின் பொருள்: இல்வாழ்க்கை அன்பும் அறனும் உடையதாக விளங்குமானால் அந்த வாழ்க்கையின் பண்பும் பயனும் அதுவே ஆகும். அணி பொருத்தம். இக்குறளில் அன்பும் அறனும் என்ற சொற்களை வரிசையாக நிறுத்தி பண்பும் பயனும் என்ற சொற்களை முறைப்பட கூறியுள்ளமையால் இது நிரல் நிறை அணி ஆகும். நெக்ஸ்ட் தன்மை அணி. எவ்வகைப்பட்ட பொருளாக இருந்தாலும் இயற்கையில் அமைந்த அதன் உண்மையான இயல்புத்தன்மையினை கேட்பவர்களின் மனம் மகிழுமாறு உரிய சொற்களை அமைத்து பாடுவது தன்மை அணி ஆகும். இதனை தன்மை நவிற்சி அணி என்றும் கூறுவர். இவ்வணி 4 வகைப்படும். பொருள் தன்மை அணி, குணத்தன்மை அணி, சாதித்தன்மை அணி, தொழில்தன்மை அணி என்பனவாகும். எடுத்துக்காட்டு: மெய்யிற் பொடியும் விரித்த கருங்குழலும் கையில் தனிச்சிலம்பும் கண்ணீரும் வையைக்கோன் கண்டளவே தோற்றான் அக்காரிகைதன் சொற்செவியில் உண்டளவே தோற்றான் உயிர். சிலம்பு வழக்குரை காதை வெண்பா. பாடலின் பொருள்: உடம்பு முழுக்க தூசியும் விரித்த கருமையான தலைமுடியும் கையில் ஒற்றை சிலம்போடு வந்த தோற்றமும் அவளது கண்ணீரும் கண்ட அளவிலேயே வையை நதி பாயும் கூடல் நகரத்து அரசனான பாண்டியன் தோற்றான். அவளது சொல் தன் செவியில் கேட்டவுடன் உயிரை நீத்தான். அணி பொருத்தம். கண்ணகியின் துயர் நிறைந்த தோற்றத்தினை இயல்பாக உரிய சொற்களின் மூலம் கூறியமையால் இது தன்மை நவிற்சியணி எனப்படும். எவ்வகை பொருளும் மெய்வகை விளக்குஞ் சொன்முறை தொடுப்பது தன்மையாகும். தண்டி அலங்காரம் சொல்லியிருக்கு. இதோட தான் இந்த இயலுக்கான ரீடிங் வீடியோ முடிஞ்சு.